ஸோ சேமிப்பு இல்லாதனால ஒரு சில நேரங்களில் கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது, சென்னை மாகாணம் உள்பட. ஆக தண்ணீர் என்றது அனைத்து உயிர்களுக்கான அவசியம். செயல்பாட்டுகளை நாம் தமிழ் கட்சி விமர்சிப்பது தான் அந்த கொள்கை அல்ல. என்ன நடக்குன்னா, வெகு மக்களுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, அது எந்த அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளாகுது, கடந்த கால அரசியல் வரலாறு என்ன, இதெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது புண்ணியமில்லாத அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட ஆட்சிங்கிறது நேற்று சரி, 75 ஆண்டு காலமா நீங்க மட்டுமே ஆட்சி பண்ணலையே. பயணிச்சு பசி பட்னி பஞ்சம் இதுலதான் டெவலப் ஆகி இருக்கு அப்படின்னு பசி பட்னி எல்லாம் தமிழ்நாட்டுல இல்ல. அதெல்லாம் யாராவது சொன்னா நம்பாதீங்க. தமிழ்நாட்டுல யாரும் பசியாலையும் பட்னியாலையும் இல்லை. சோறு பிடிக்க கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கிறது தான் ஆள் இல்லையே தவிர சோத்து பிரச்சனை எல்லாம் இங்க கிடையாது. காலையில இட்லி இலவச உணவகம், அம்மா உணவகம், புழுத்து போன ரேஷன் அரிசி இதெல்லாம் போடுவதற்கான அவசியம் எல்லாம் வீடு கட்டலை, வாகனம் வாங்கலன்னு சொல்லி சத்தியம் செய்ய முடியுமா? மனசாட்சியோட கேட்குறேன் நான். அவர்கள் செய்கிற ஊழல் விஞ்ஞான ஊழல். அது காலங்காலமாக பேசிட்டு இருக்கோம். இது நாரி போன கதை. நான் என்ன சொல்ல வரேன், ஊழலை அது சரியான முறையில் நிரூபிக்க முடியாத அளவுக்கு போய் செய்யறது, புரியுதுங்களா? அப்புறம் அதை என்ன மஸ்துக்கு சார் பேச சொல்றேன். நான் இன்டர்வியூல உட்காரல சார். ஆனா இந்த திராவிடத்துல இருக்கிறவங்களுக்கும் திராவிடம்னா என்னன்னு தெரியாம தான் இருக்காங்க. ஐயா திராவிடம்னா என்னங்கய்யா? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் முருகன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இப்போ சீமான் அவர்கள் தண்ணீர் மாநாடு நடத்த போறதா சொல்லியிருந்தாரு இல்லையா? இதுக்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கு சார். இது தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி முன் வச்சுட்டு வராங்க மக்களும் சரி, அரசியல் விமர்சகர்களும் சரி. இல்ல, தண்ணீர் என்பது உலக உயிர்களுக்கான அவசியம். தண்ணீர் குடிக்காதவன் வேற ஏதாவது குடிக்கிறவன் வேணா அதை விமர்சிப்பான ஒழிய, தண்ணீர் குடிக்க விரும்புகிற தண்ணீரால் வாழ்கிற உயிரினங்கள் நிச்சயமாக அதை விமர்சிக்கிறதுக்கான தார்மீக உரிமை இல்லை. உதாரணத்திற்கு காவேரியின் குறுக்கே மேகதாதுல அணை கட்டுறாங்க. அதுக்கான ஆரம்ப பணிகள் 1000 கோடி ஒதுக்கியிருக்கு கர்நாடக அரசு. அதை ஏன் தமிழக அரசு எதிர்க்குது? தண்ணி தேவைன்றதுனால தான் எதிர்க்குது. கண்டிப்பா. கோதாவரி காவேரி நீர் இணைப்பு திட்டங்களை மத்திய அரசு முனைப்போடு செயல்படுது. 30 நீர் இணைப்புகள் திட்டம் பெண்டிங்ல இருக்கு. காவேரி கோதாவரி நீர் இணைப்பு திட்டங்கள் ஒன்றாகிடுச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி மக்களுக்கான குடிநீர் தாராளமாக கிடைக்கும். ஆண்டுக்கு 950 மில்லிமீட்டர் தமிழ்நாட்டில் மழை பெய்யுது. எவ்வளோ இவங்களும் சேமிச்சு வச்சிருக்காங்க. ஸோ சேமிப்பு இல்லாதனால ஒரு சில நேரங்களில் கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படுகிறது, சென்னை மாகாணம் உள்பட. ஆக தண்ணீர் என்றது அனைத்து உயிர்களுக்கான அவசியம். அந்த அவசியத்தை வெகு மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு ஆகப்பெரும் அந்த மக்களே விமர்சனம் வைக்கிறாங்க இல்லையா? இல்ல தேவைங்க, தேவையே இல்லை, இதை விட நிறைய விஷயங்கள் இருக்கு. இல்லை, இப்போ மாடுகளுக்கான மாநாடு, கால்நடைகளுக்கான அந்த மாநாடு போடும்போது ஐயா கூட தான் விமர்சனம் வச்சார். நான் ஒரு வார்த்தையை அவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா அத்தனை ஜீவராசிகளும் அந்த பால் டீ போன்ற விஷயங்களை ரொம்ப ஆர்வமாக பகிர்றாங்க. அப்போ அது இருந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு அது தேவைப்படுதுன்ற போது அதற்கான விழிப்புணர்வாக அந்த செயலை நம்ம செய்ய வேண்டியதாக இருக்குது, புரியுதுங்களா? அதுபோல தண்ணீர் என்பது அடிப்படையில் அத்தனை உயிர் ஜீவராசிகளுக்குமான தேவை. அது இப்போ அந்த தேக்கங்கள் நீர் மேலாண்மை குறைஞ்சிட்டு இருக்கிறதுனால அது ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு மாநாடாகத்தான் இருக்கும் மொழிய, அதை விமர்சிப்பவர்கள் அதனுடைய தேவை உணராமல், அதனுடைய ஆபத்தை உணராமல் இருப்பார்கள். அவ்வளவுதான். இதை விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதை விமர்சனம் பண்றவர்கள் அறிவற்றவர்களாக இருப்பார்கள். அவ்வளவு. அப்போ திமுக தான் இதை விமர்சனமே பண்றாங்க முக்காவாசி பேர். ஆமா, திமுக யார் ஒருவருக்கு ஒரு நல்ல சிறந்த சித்தாந்தமும் சிந்தனையும் இருக்குன்னு ஒரு அளவு சொல்லுங்க பார்ப்போம். அவங்களுடைய எண்ணங்கள்லாம் கமிஷனுக்காக கட்டிடம் கட்டுவது, ஊழல் செய்வது, ஊழலுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தா மேல்முறையீடு போவது, இந்த ஓட்டங்கள்லாம் இருக்கலாம். மக்கள் நலனை சார்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஜூலை மாதம், இப்போ கடந்த ஜூலை மாதத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தில் 12,35,000 மனுக்கள் வந்திருக்குது. ஒரு மாசத்துல இந்த தமிழக மக்களுடைய குறைகளுக்கான மனுக்கள் வந்திருக்குது ஒரு மாசத்துல. அப்போ இந்த 4.5 ஆண்டுகள்ல மக்கள் நிம்மதியாக இருந்திருப்பார்களா, இல்லை சீரும் சிறப்பாக இருந்திருப்பார்களா? நீங்களே சொல்லுங்க. சொல்ல புரியுங்களா? அப்போ திமுக அரசு எந்த இடங்கள்ல ஒரு சிறந்த திட்டத்தை முன்னெடுத்திருக்குது? தாயுமானவர் ஒரு திட்டத்தை முன்னெடுத்து. அதுதான் சொல்றாங்க இல்லையா, இலவச பயணம் ஒரு வெற்றியான ஒரு திட்டம். அதே மாதிரி மகளிருக்கு 1000 ரூபாய், அதுவுமே ஒரு வெற்றி பெற்ற ஒரு திட்டமா இருக்கு. 5 ரூபா கொடுத்து பேருந்துல பயணிக்க வெக்கற்ற நிலையில இந்த சமூகத்தை வச்சது யாரு?
இந்த 50 ஆண்டுல திராவிட ஆட்சி தானே. நான் கேட்குறேன், தாய் மாணவர்னு ஒரு திட்டம் போடுறாங்க. உளுத்து போன ரேஷன் அரிசியை வீட்டில் கொண்டாந்து கொடுக்குறது ஒரு திட்டம், புரியுதுங்களா? இது போன்ற இப்போ வந்து இந்த வயதானவர்களை பாதுகாப்பதற்காக வந்து விடுதிகளை வந்து ஓப்பன் பண்ணாங்க ஒரு 2-3 நாளைக்கு. வர்றதுக்கு ஆள் கிடையாது. ஏன்னு கேட்டினா இவருடைய தரம் எப்படி இருக்குன்றது அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால நான் என்ன சொல்றேன், இந்த திராவிட முன்னேற்ற ஆட்சிகளை அல்லது அவருடைய வரையறைகளை அவருடைய செயல்பாட்டுகளை நாம் தமிழ் கட்சி விமர்சிப்பது தான் அந்த கொள்கை அல்ல. என்ன நடக்குன்னா, வெகு மக்களுக்கு நீங்க என்ன செய்றீங்க, அது எந்த அளவுக்கு விமர்சனத்துக்குள்ளாகுது, கடந்த கால அரசியல் வரலாறு என்ன, இதெல்லாம் பொருத்தி பார்க்கும்போது புண்ணியமில்லாத அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். சார், இதை பத்தி உங்களோட கருத்து? சித்தாந்தம் இல்லாத ஒரு அரசியலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சித்தாந்தம் இல்லாத அரசியலா இருக்க போய் தான் 75 ஆண்டு காலமா எங்க ஆட்சி நடந்துகிட்டு இருக்கா. திராவிட ஆட்சிங்கிறது வந்து நேற்று. சரி, 75 ஆண்டு காலமா நீங்க மட்டுமே ஆட்சி பண்ணலையே. நாங்கள் மட்டும்தான். யார் பண்ணா? நாங்கள் இப்போ ஒரு 10 ஆண்டு காலம் காங்கிரஸ், மீதம் 65 ஆண்டு காலம் நாங்கள் தானே பண்ணியிருக்கோம். இந்த அதிமுக திமுக ரெண்டு ஒன்று தான். அது திராவிட கட்சி, திராவிட சித்தாந்தத்தில் இருக்குன்றது ஐயா அதெல்லாம் ரெண்டும் ஒரே. அது எங்க நாங்கள் போட்ட குட்டி தான் அது, சரியா? அதனால அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேணாம், ரெண்டும் ஒன்று தான். ஸோ ஆகையினால நாங்கள் வந்து மக்களுடைய நலனை பேணி காத்து, நீங்கள் இவர் வயதில், இவர் சிறு வயதில் பள்ளி பருவத்தில் அன்றைக்கு இருந்த இந்த சமுதாய அமைப்பு இன்னைக்கு இருக்க கட்டமைப்பு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நாடு ரொம்ப டெவலப் ஆகி முன்னேறி பாதையை நோக்கி பயணிச்சு. பசி பட்னி பஞ்சம் இதுல தான் டெவலப் ஆகி இருக்கு அப்படின்னு. பசி பட்னி எல்லாம் தமிழ்நாட்டில் இல்லை. அதெல்லாம் வந்து யாராவது சொன்னா நம்பாதீங்க. தமிழ்நாட்டில் யாரும் பசியாலையும் பட்னியாலையும் இல்லை. சோறு புடைக்க கொடுக்குறாங்க, அதை வாங்கிக்கிறது தான் ஆள் இல்லையே தவிர சோத்து பிரச்சனை எல்லாம் இங்கே கிடையாது. காலையில வந்து இட்லி இலவச உணவகம், அம்மா உணவகம், புழுத்து போன ரேஷன் அரிசி இதெல்லாம் போடுவதற்கான அவசியம் இல்லை. மக்கள் ஏழ்மையில் இருக்காங்க, அதனால நம்ம வந்து ₹1-2 இட்லி போடுறோம், ரேஷன் கடையில் ₹5 5 கிலோ அரிசியை போடுறோம். இது ஐயா சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மேம்போக்கான உயர்வு வீழ்ச்சி அணியாக இருக்கலாம் மொழிய, யதார்த்த வாழ்க்கைக்கு அது உடன்படாது. இவனுங்க எப்பயுமே சரி, ஒவ்வொருத்தருகிட்டையும் இப்போ 888 கோடி நேரு ஊழல் பண்ணியிருக்கிறாரு. மதுரையில் ஒரு மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலர் 300 கோடி ரூபா. எந்த கவுன்சிலர் எப்பயுமே ஊழல் வந்து ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அப்படிலாம் இருக்காது. 1000 கோடி 500 கோடி டாஸ்மார்க்ல இடி செக் பண்ணும்போது 1000 கோடி, இப்படி கோடி 1000 கோடி 500 கோடி 2000 கோடி 3000 கோடி இப்படிதான் போயிட்டு இருக்க. கொஞ்சம் இருங்க. சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் 1000 கோடி ஊழல் கேஸ் என்னாச்சு? சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணலையே, பண்ணிடுச்சுங்க. முந்தா நாள் பண்ணிடுச்சு. 1000 கோடி ஊழல் பண்ணல, அதுக்கான எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. சும்மா என்னமோ விளையாடுறீங்க. எதை எடுத்தாலும் நீங்க அரசு ஊழல் செய்திருக்கிறாரு. இதுக்கு எவ்வளவு பிரச்சனை கிளப்புனாங்கம்மா. 1000 கோடி ஊழல் 1000 கோடி ஊழல்னாங்கல்ல, கடைசியில் அதை தள்ளுபடி பண்ணிடுச்சு சுப்ரீம் கோர்ட். ஊழல் செய்திருக்கிறாரு. ஹைகோர்ட் வந்து சென்னை ஹைகோர்ட் வந்து தானாக அந்த வழக்கு எடுத்து விசாரணை ஆரம்பிச்சிருச்சு. இவர் என்ன பண்றாரு, சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்பீல் பண்ணி அந்த வழக்கோட விசாரணை நிறுத்தி வச்சிருக்கிறாரு. தான் நிரபராதின்னு சொல்லி இன்னும் நிரூபிக்கல. ஊழல்வாதிகள் அல்ல அப்படின்லாம் சொல்ல முடியாது. யாரு ஊழல்வாதிகளால இல்லாம இருக்காங்க? திமுக எல்லாமே ஒரு இல்ல. இப்போ திமுக என்ன சொல்றாங்கன்னா, எங்க மீது வந்து ஊழல் குற்றச்சாட்டு யாராவது வந்து குற்றவாளியா இருக்காங்கல்ல, இந்த மாதிரி வந்து சொல்றாங்க, ஒரு விமர்சனம் எழுது, இந்த மாதிரி ஊழல் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்களே தவிர்த்து அதனால யாராவது கைது செய்யப்பட்டிருக்காங்களா, அதனால யாராவது ஜெயிலுக்கு போயிருக்காங்களா அப்படின்ற கேள்வி. திராவிட முன்னேற்ற அரசுல அல்லது அந்த ஆட்சி மேல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணா சமாதியின் முன்னாகவோ அல்லது பெரியாரினுடைய நினைவிடத்திலையோ நான் ஊழல்வாதி அல்ல, இதுவரையில வந்து இந்த மக்கள் வரி பணத்தை ₹1 நான் வந்து லஞ்சம் வாங்கியோ வீடு கட்டல வாகனம் வாங்கலன்னு சொல்லி சத்தியம் செய்ய முடியுமா? மனசாட்சியோட கேட்குறேன் நான். அவர்கள் செய்கிற ஊழல் வந்து விஞ்ஞான ஊழல். அது வந்து காலங்காலமாக பேசிட்டு இருக்கோம். இது நாரி போன கதை. நான் என்ன சொல்ல வரேன், ஊழலை அது சரியான முறையில் நிரூபிக்க முடியாத அளவுக்கு செய்யறது, புரியுதுங்களா? அப்புறம் அதை என்ன மஸ்துக்கு சார் பேசுறேன். ஸ்பெக்ட்ரம் ஊழல் உங்களாலே உயர் நீதிமன்றமோ அல்லது வந்து அந்த கல்கட்டானுடைய நீதிமன்றமோ அந்த நீதிபதி வந்து பல நேரங்களில் வந்து சாட்சியம் எப்போது வருமானு சொல்லி காத்து கிடந்திருக்கிறாரு. சாட்சியம் வரல, சாட்சி ஏற மாட்டான். காரணம் கேட்டீங்கன்னா, அப்போ ஊழல் செய்வீங்க, அதே நேரங்களில் நிரூபிக்க முடியாத அளவுக்கு ஊழல் செய்வீங்க. ஊழல் செய்வது தப்புன்னு ஒத்துக்க மாட்டீங்க. ஆனால் ஊழல் செய்வது தப்பு அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறோம். யோ, நாங்கள் தான் மாட்டாமல் தப்பு பண்ணுறோமே, அதே நீங்கள் பேசுகிறன்ற மாதிரி தான் இருக்குது பையாவுடைய கான்செப்ட். ஸ்பெக்ட்ரம் ஊழல் என்னங்க ஊழலாங்க அது? அப்புறம் என்னங்க நீதிமன்றம் என்ன சொல்லிருச்சு? சாட்சியம் இல்லாமல் தள்ளுபடி பாருங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீதிமன்றம் வந்து விடுதலை பண்ணிருச்சு. நீதிமன்றம் இந்த குற்றத்தை ஆராச செய்யலன்னு சொல்லி விடுதலை பண்ணிச்சா? தகுந்த சாட்சியங்கள் இதுவரையில நான் 1 மணி நேரம் நான் உட்கார்ந்து இருந்த கோர்ட்ல
அதனால வந்து இவர்கள் வந்து விடுதலை பெற்று போறார்கள். எப்படி சாட்சியங்கள் வந்து ஏறி நிரூபிக்க முடியாதனால நிரூபிக்க விடுதலை முடியல. பெற்று அப்ப அது இல்லைன்னு தானே அர்த்தம். சரி. அதுக்கு பேர் என்னவா? தானி சமீபத்துல தஷ்வந்த்னு ஒருத்தன் வந்த கொடுங்கியூர்ல ஒரு 6 வயசு பொண்ணை கெடுத்து அந்த பொண்ணை எரிச்சிடுறான். அவங்க அம்மாவை அடிச்சு கொன்னுடுறான். சரியான முறையில் ஆவணங்களை கொண்டு போய் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்து அவனை தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. அவன் ஒரு 2 கொலை பண்ணோம், ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ண வெளியே வந்துட்டான். இது யாரோட தப்பு? திராவிட முன்னேற்ற அரசனோட தப்பா இல்ல அந்த கொலை பண்ணி அல்லது அந்த ரேப் பண்ண அவனோட தப்பா? அப்போ எந்த ஒரு குற்றத்தையும் நிரூபிக்காத அளவுக்கு அந்த மெத்தன போக்கில் இருக்கிறதுனால தான் குற்றவாளியும் தண்டிக்கப்படுறது இல்லை. இவ்வளவுதான் விஷயம். அவன் ஊழல் குற்றவாளியாக இருந்தானா, கொலைகாரனாக இருந்தானா, ரேப் பண்ணணும், நமக்கு என்ன இருக்கு? எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுக்கணுமா இல்லையா? புரியுதுங்களா? எங்கனாவது டர்னிங்ல எவனாவது குடிச்சிட்டு எவனாவது வண்டி ஓட்டினானுங்கன்னா அவன்கிட்ட ஒரு 1000-500 பிடிங்கி அப்படி ஓட்டிட்டு இருக்கு. எனக்கு கொடுக்குற சம்பளம் பத்தல, சம்பளமும் சரியான முறையில் கொடுக்கறது இல்லை. எந்த ஒரு அரசு ஊழியர்களுக்கும் சாராயத்தை கூட சரியாக கொடுக்கறது இல்லை. அதனால லஞ்சம் ஊழல் வந்து கரை புரண்டு ஓடிட்டு இருக்குது. எதுலையுமே விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறோம் இந்த அரசியல் அப்படின்னு ஏதாவது ஒரே ஒரு சின்ன தகவலை சொல்லுங்க. ஒரு தகவலும் கிடையாது. இந்த அரசு ஆரம்பத்துலேருந்து இது வரையில் குழப்பமாக தான் இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி 75 ஆண்டுகால திராவிட ஆட்சிகளில் எந்த அளவுக்கு பொருளாதார மேம்பாடு இருக்குது? இந்த ஆட்சி ஆரம்பிச்சு 2021 ஆரம்பிச்சாங்க ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஆரம்பிச்ச உடனே என்ன தெரியும் சொன்னாங்க? ஒரு 5 பொருளாதார நிபுணர்களை நியமிச்சாங்க. எப்ப 4.5 லட்சம் கோடி வந்து கடன் ஆகிட்டான் இந்த எடப்பாடி. அதை கேட்டா வந்து நாங்க அதுக்கு வட்டி கட்டணும் அந்த கடனை வாங்கிய கடனை குறைத்தும் இருக்கிற பொருளாதார நிலைமை மேம்படுத்தியும் ஆட்சி செய்வதற்காக நாங்கள் பதவியேற்றிருக்கிறோம் 2021 சொல்லிட்டு எஸ்தர் டப்ளோ நோபல் பரிசான பொருளாதாரத்தில் அவங்க, முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் ரகுராம் ராஜன், முன்னாள் இந்தியாவினுடைய தலைமை பொருளாதார அதிகாரி, கிட்டத்தட்ட ஒரு 5 பேரை ஒருங்கிணைச்சு ஒரு குழு ஒன்று போட்டார். அந்த குழு இருக்குதா, அந்த குழுல இருக்கிற ஆட்கள் இருக்காங்களா, வெளிநாடு போயிட்டாலும் தெரியல. அந்த குழு தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் மேலும் கடன் வாங்காமல் இருப்பதற்காகவும் ஐடியா கொடுக்குறதா வச்சுது. ஆனால் இப்போ என்ன 10 லட்சம் கோடி மேலும் 6 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டு தானே இருக்கு. அப்போ போய் போக்கிட்ட தானே கடனை வாங்கி மக்களுக்கு வந்து நற்பயணம் செய்வதற்கான அவசியம் என்ன இருக்குது ஒரு அரசு? இதெல்லாம் வந்து ஐயா புரிஞ்சுக்கிட்டு பேசணும். சார், இப்போ வந்து விஜய் அவர்கள் சம்மந்தமாக கேள்வி கேட்கும் போது சீமான் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். நான் என்ன விஜய் திட்டினா இந்த மாதிரி தேசியத்தில் இருக்கணும், இல்லைன்னா திராவிடத்தில் இருக்கணும்னு சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை வந்து வாழ்த்து சொல்ல மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இப்போ விஜய் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் பற்றி பேசணும், வாழ்த்து சொல்லணும்னு சீமான் அவர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரா? எதிர்பார்க்கிறது என்பதெல்லாம் வந்து தவறு இல்லை. அதே நேரங்களில் வந்து இப்போ வந்து சீமானுடைய உறவுகள் ஒரு இறக்கும்பொழுது முதல்வர் வந்து ஆறுதல் தெரிவிக்கிறார் இல்லையா? அது ஒரு அரசியல் மாண்பு. அவர் மறந்துருக்கலாம்னு சொல்லியிருக்கிறார், அவ்வளோதான். அவர் கட்டாயம் தெரிவிக்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தில் மறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மற்றபடி அதில் வந்து நம்ம வந்து எல்லா திமுக அதிமுக உறவுகளோட அரசியல் ரீதியாக நல்லுறவு வச்சிருக்கிறார் சீமான் அவர்கள். அதில் வந்து மாற்று கருத்து இல்லை. இவர் வந்து மறந்துருக்கலாம்னு சொன்னது வந்து இவருக்காக அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணலாம் அப்படின்லாம் மீனிங் கிடையாது. ஏன்னா இவர் வந்து ஒரு சில நேரங்களில் நற்கருத்துக்களை அவரை பற்றி சொல்லியிருக்கலாம் இல்லையா? இப்போ அது ஒரு பெரிய அரசியலில் ஒரு பெரும் பதட்டத்தை உண்டு பண்ணார். இதை பற்றி உங்களோட கருத்து சார்? ஏமா இது ஒரு நிருபர்கள் கேட்கும்போது அவர் இல்லைங்க அவர் என்னோட்டுக்கு சொல்ல மாட்டாருன்னு சொல்லுவாங்களா? அப்புறம் அதுதான் விஷயம், மறந்துட்டாரு, முடிஞ்சு போச்சு, அடுத்த கேள்வி வராதில்ல. அதனால தப்பு இல்லை. அவர் சீமான்னு சொன்னது கரெக்டான நாகரிகமான வார்த்தை. சரி, இப்போ சீமான் அவர்கள் அதே இதில் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து திமுகவை பற்றி பேசினா நான் வந்து பாஜகவோட பி டீம்னு சொல்கிறாங்க, அதுவே பாஜக பற்றி பேசினா திமுகவுடைய பி டீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு விமர்சனங்கள் எழும்புது இல்லையா? ஏன் இந்த விமர்சனத்தை வைக்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சித்தாந்தத்தில் நிலை பெற்றிருக்கிறார் திரு சீமான் அவர்கள். ஓகேங்களா? அவருடைய சித்தாந்தம் என்ன கேட்டிங்கன்னா, போருடைய நிலப்பரப்பலான தமிழ் தேசிய சித்தாந்தம். புரியுதுங்களா? இது ஆகப்பெரும் மனிதகுல எதிரி வந்து பிஜேபின்னு சொல்லி ஏற்கனவே பிரகடனப்படுத்திட்டார். துரோகி காங்கிரஸ் பிரகடனப்படுத்திட்டார். இப்போ எந்தெந்த இடங்கள்ல இவர்கள்லாம் தவறி இருக்காங்கன்னு சொல்லி பேசும்போது அது ஒரு காலகட்டங்களில் ஒரு 2 பாயிண்ட் வந்து பாஜக ஆதரவாக இருக்கும்போது திமுகவோட பி டீம் என்று அவர் கருதுகிறார்கள். அப்படி இல்லை. திமுகவுக்கு 1-2 ஆதரவுகள் தெரிவிக்கும் போது பிஜேபியோட பி டீம் என்று கருதுகிறார்கள். நான் என்ன கேட்குறேன்னு கேட்டிங்கன்னா, ஐயா நரேந்திர மோடி அவர்கள் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய நாணய வெளியீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு அந்த நாணயத்தை வெளியிட்டாங்க. வெளியிடும்போது அந்த நாணயத்தில் ஒரு தமிழ் எழுத்துக்களும் இல்லை. இப்போ தமிழ் தேசியம் என்று பேசுகிற திரு சீமான் அவர்கள் இந்த நாணயத்தில் தமிழ் பேர் இல்லையே அப்படின்னு சொல்லி யாரை குறப்பட்டு போவார்? வெளியிட்ட நரேந்திர மோடி குறப்படணும். அது ஏற்றுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து குறப்பட்டு போகணும். இப்போ 2 பேர்த்த குறப்பட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் அதிமுகவுக்கு பீட்டியுமா? அப்படி கிடையாது. ஸோ எங்கே தவறு நடக்குதோ அங்கே எடுத்து வைக்கிறோம். அதே வேற இல்லை,
கலைஞர் நூற்றாண்டு விழாவில் இவர் நம்ம ராஜ்நாத் சிங் வந்து அந்த நாணயத்தை வெளியிடுறாரு, சென்னையில் வந்து வெளியிடுறாரு. அதில் தமிழ் வெல்லும்னு அந்த நாணயத்தில் இருக்குது. அப்போ தமிழின தலைவர் கலைஞரை இவங்களை பிரகடனப்படுத்திக்கிறாங்க. அவர் யாருன்றது நான் போன நேர்காணலே சொல்லியிருக்கிறேன். புரியுங்களா? அவரோட பூர்வீகம் என்ன, அவர் எதற்காக வந்தார், அவர் அந்த சொந்தங்கள் எதற்காக இங்கே வந்திருக்கிறது, புரியுங்களா? அந்த விஷயங்களை நம்ம மீண்டும் மீண்டும் பேச வேண்டியதில்லை. அப்போ தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒருவன் தமிழின தலைவராக வர முடியாத சூழல் இந்த மண்ணில் இருக்கு. புரியுதுங்களா? மூதாதையராக இருக்கிற கரிகால சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழன் வந்து ஆகப்பெரும் தமிழ் மன்னன். அவனோட நாணய வெளியீட்டு விழாவில் வந்து அவனுடைய தமிழ் பேர் இல்லை அவனோட இதில். அப்போ இதை நாங்கள் எடுத்து பேசும்போது பாஜகவும் திமுக இதை நேரடியாக எதிர்த்து பேசும்போது அதிமுக பி டீம் சொல்லுவாங்க. அதிமுக ஒரு ஊழல் செய்யும்போது திமுக பி டீம் இப்படி மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோமா இல்லையான்றது மட்டும் நீங்கள் பேசி. இதை பற்றி உங்களோட கருத்து சார்? ஏன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்கிறதே வந்து திமுக காரங்க தான். அவர் உடனே பிஜேபிக்கு சாதகமாக ஏதாவது பேசும்போது பிஜேபியோட பி டீமு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு அவர் சப்போர்ட் பண்ணும் போது அவர் எந்த டீமாக இருந்தாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. பிஜேபிக்கு இருந்தாருன்னா அதிமுகவுக்கு இருந்தானா யாருக்கு இருந்தால் என்ன, எவன் பண்ணாட்டி எவனோட போனால் எங்களுக்கு என்ன, எங்கள் வேலையை பார்க்கறதுக்கே எங்களுக்கு நேரம் இல்லை. அடுத்த கேள்வியை கேளுமா சார். இப்போ அரசியல் களத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. சீமான் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு அரசியல் ரீதியாக இப்போ மாநாடு நடத்துறதுலாம் ஒரு புறம் இருக்கட்டும், ஆனால் இந்த மற்ற அரசியல் ரீதியாக வந்து அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு கேள்வி நடந்துதானே இருக்கு. தினமும் ஒரு அருமையான திட்டமிடல் இருக்கு. ஒவ்வொரு தொகுதியில் வேட்பாளர் அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறோம். தனிச்சு போட்டி என்பதில் எந்த சமரசமும் இல்லை. அப்புறம் இதான் திட்டம். இதை வந்து நாங்கள் ஏற்கனவே ஓராண்டுகளை திட்டமிட்டு தானே அடுத்த காயில் நகர்த்திட்டு இருக்கிறோம். எங்களுக்கு தெளிவான பார்வையும் நடைபயணமும் அருமையாக இருக்குது. இவர் விஜய் அவர்கள் அடுத்த திட்டத்துக்கு என்ன வந்து கலப்பணியிலையோ அல்லது மற்ற திட்டமிடலையோ இருக்காரு. அவர் எப்போ எதை செய்ய போறான்றது நமக்கே தெரிய மாட்டேது. திடீர்னு ஏதாவது ஒரு குண்டை போடுறாரு, திடீர்னு யாரோ உள்ள வச்சு பேசிட்டு இருக்காரு, திடீர்னு ஏதாவது ஒரு மீட்டிங் உள்ள போறாரு. எதையாவது ஒரு கிளாரிட்டி இருக்குதா? நாங்க அதுதான் திருப்பி கேட்டுருக்கோம். கிளாரிட்டி இல்லன்னு எப்படி நீங்க வந்து சொல்றீங்க? நீங்க ஒரு கிரிக்கெட் ஆடுறீங்க, பவுலிங் ஒரு கையால போடுவீங்களா, இப்ப ரெண்டு கையில பிடி சேர்த்து போடுவீங்களா? நான் கேக்குறேன். பேட்ஸ்மேன் ஒரு ஆள் தான். அரசியல் என்பது பேட்ஸ்மேன் ஒரு ஆள் தான். பவுலிங் நீ போட்டாலும் ஸ்பீடு போட்டாலும் ஸ்பின்னு போட்டாலும் இல்லை மீடியம் ஃபாஸ்ட் போட்டாலும் ஒரு கையில போட்டால் தான் அது பவுலிங். இது ரெண்டு கையில நான் தமிழ் தேசம் திராவிடத்தி போட்டாலும் எந்த பந்து அடிக்க? இந்த தேசத்துல இந்த பூமி பந்துல தமிழ் நிலப்பரப்புல எந்த பந்து அடிச்சதை விளையாட? அதைத்தான் சரி ஏதாவது ஒரு பால் போட்டு தொலைடா அப்படின்னு. அவரோட நிலைப்பாடு என்னன்னா ரெண்டுமே தேவைதான் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம தமிழையும் காப்பாற்றணும், அதே போல இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம காப்பாற்றணும். தமிழின தலைவர் கலைஞர் வந்து தமிழையும் காப்பாற்றுவதற்காக தமிழின தலைவர்னு வச்சாரு. ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் பேரை வச்சு அதை பயணிக்கிறாரு? ஏன் அவரும் தெளிவாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தெளிவாக ஒரே சித்தாந்தத்தில் இருக்காங்க. அவங்க ஏன் தமிழ் தேசத்தை உள்ளே கொண்டு வரல? புரியுதுங்களா? திராவிட கட்சியிலேருந்து துவங்கப்பட்ட 13 ஆண்டுகளில் EVKS சம்பத் வெளியே வராப்புல. அவர் முதல்ல தமிழ் தேசிய கட்சின்னு ஒன்று தொடங்கினார். அவர் திருப்பி காங்கிரஸ் போய் சேர்த்துட்டாப்ல. அது வேற. தமிழ் தேசியம் என்பது அவர் தனி பாதை, திராவிடம் என்பது ஒரு தனி பாதை. நான் ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு ஒரே பாலில் போடும் அப்படி கேட்டினா எதை அடித்து விளையாடுறதுன்றதுல மக்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும்ல. அதைத்தான் கேள்வியாக கேட்குற மொழி. அதை நம்ம விமர்சிக்கலை, அவர் கடுமையாக சாடலை. அதை நான் பல கூட்டங்களில் திரு சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சார், இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கையில் சொல்லியிருந்தாரு, தாவேகா மீது ஆதாரமற்ற அவதூறுகளை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லி. இதை பற்றி உங்களோட கருத்து? ஆதாரமற்ற அவதூறுகளை தாவேகா மீது பரப்புறாங்களாம். யார்? விஜய் சொல்கிறாரா? என்ன அவதூறு பரப்புறாங்கன்னு சொன்னோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதாவது பதில் சொல்லலாம். என்ன ஆதாரமற்ற அவதூறுகள்னால் அவங்க இன்னும் எங்கேயும் கையூட்டுவாங்களா, எங்கேயும் சீட்டு வெற்றி அடைஞ்சி எதுவும் ஒரு பெரிய ஒரு ஊழல் பண்ணிடல. என்ன ஆதாரமற்ற குற்றச்சாட்டு? அதான் இந்த கரூர் சம்பவம் என்பது ஒரு பேரிடர். அதில் வந்து பல்வேறு காரணங்களுக்கு அது சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்குது. அது ஒரு இறுதி முடிக்கு அவங்க வரும்போது தான் நம்மளே மக்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். ஆதாரமற்ற குற்றச்சாட்டுனா விசாரணை பண்ணும்போது அது முடிவுக்கு வரும். இவர் ஏதாவது கற்பனையில் சொல்லுவார், ஆதாரமற்ற குற்றச்சாட்டு, நாங்கள் முதல்வராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை வந்து பெருசாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி கெடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லலாம். அது கற்பனைக்கு அப்புறப்பட்ட செயல். ஏன்னா உலகத்தில் கட்சி ஆரம்பிச்சு 2 வயசுல எவனுக்கு NT ராமராவ் தவிர எவனும் ஆட்சி பிடிச்சது கிடையாது. இங்கே ஆகப்பெரும் சித்தாந்தத்தை மெல்ல நவுத்தி 36,50,000 தான் வாக்கு விழுது. இந்த மக்களை அரசியல் படுத்துவது ஆகப்பெரும் சவாலாக இருக்குது. எந்த புரிதலும் இல்லாத விஜய் பக்கம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் திரள்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன் திரள்றாருன்றது இந்த எலெக்ஷனுக்கு பிறகு தெரியும். ஏன் எதனால திரள்றாங்க? ஒரு கவர்ச்சி கரிஸ்மாட்டிக்குங்க. எம்ஜிஆருக்கோ அல்லது டி ராஜேந்திரன் வந்தால் கூட தான் எனக்கு தெரிஞ்சு 82 டி ராஜேந்திரன் நெய்வேலி பக்கம் அப்படி சுற்றிட்டு இருப்பாரு. கூட்டம் தெருமுழுக்க கூட்டமாக இருக்கும். விஜயகாந்த் விருதாலம் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக நின்னார், இது சட்டமன்ற வேட்பாளராக நின்னார் விருதாலம் சட்டமன்ற தொகுதியில். அவரை பார்க்கறதுக்கு பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் கூடித்தனர். ஒரு நடிகரும் அதன் மீது அவர்கள் மீது வைத்திருக்கிற அந்த ஒரு அந்த ஒரு ஈர்ப்பு தான வழிய ஒருத்தன் விட்ட போயிட்டு அந்த ஒரு தமிழ் தேசியம் திராவிடம் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து வச்சிருக்கீங்களே, இது என்னன்னா அது என்னென்ன? தமிழ் தேசியம் என்றாலும் திராவிடம் என்றாலும் யாராவது ஒரு விஜய் ரசிகர்கள்ட்ட கேட்டு நீங்கள் விளக்கம் பெற்றுவாங்களேன்?
நான் இன்டர்வியூல உட்காரல. சார் ஆனா இந்த திராவிடத்துல இருக்கிறவங்களுக்கும் திராவிடம்னா என்னன்னு தெரியாம தான் ஐயா இருக்காங்க. கேட்கலாம், ஐயா திராவிடம்னா என்னங்கய்யா? திராவிடம்னா ஒரே 2 லைன்ல சொல்லுங்க. நானே திராவிடம்னா என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடியே ஆமா, திராவிடம்னா என்ன? திராவிடம்னா என்ன? திராவிட நாடு, தென்னிந்தியா திராவிட நாடு, வட இந்தியா ஆரிய நாடு, அவ்வளவுதான். அவ்வளவுதான், நாடா தான் சொல்றேன். ஆனா திராவிடம்ன்றது ஒரு கோட்பாடு இல்ல, ஒரு கருத்தியல் கிடையாது. கருத்தியல்னா இன்னைக்கு வாழக்கூடிய மக்கள்லாம் திராவிடிய மக்கள். காரணம் என்னன்னா, இவங்களெல்லாம் பூமத்திரைக்கு மேற்கு பக்கம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ம். சூரியனுடைய உதயமும் மறைவும் கூட பாருங்க அந்த பூமத்திரையை ஒட்டி தான் வரும். அது ரைட்டு. அது அதே மாதிரி இந்த விந்திய மலைக்கு மேற்க இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே வந்து திராவிட நாடு. பூமத்தி ரேகை வந்து கல்கட்டா சென்டர்ல போகுது. நான் என்ன கேட்கறேன்னா, ஆமா. திராவிடம் சரி, நீங்க ஐயா வந்து உங்க பேர் வந்து காமாட்சியா இல்ல காமாட்சி நாயுடான்னு சொல்லுங்க. காமாட்சி நாயுடு. அப்போ வந்து என்டி இவரு நம்ம சந்திரபாபு நாயுடு இருக்காரு, அவர் என்ன எந்த எந்த மாநிலம் அவர்? அவர் இப்போ இருக்கிறதுல வந்து ஆந்திரா, தெலுங்கானா. தெலுங்கானா. ஆமா. அது பூர்வீக மொழி வந்து ஆந்திர மொழி, அதாவது தெலுங்கு மொழி. ஆமா, பூர்வீக மொழின்னா தமிழ் தாங்க பூர்வீகம். அவர் இடையில கத்துக்கிட்டாருன்னு. அதுல இடையில வந்தது தான் தெலுங்கு. பூர்வீகம் வந்து தமிழ் தான் எல்லாத்துக்குமே. திராவிட மொழி குடும்பத்துல முதல் மொழி வந்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்தோடு தோன்றிய மொழி தமிழ் மொழி. சரி. அந்த தமிழ் மொழி தோன்றியதுல அடுத்து வந்த அது போட்ட குட்டி தான் தெலுங்கு குட்டி. அதுக்கப்புறம் மலையாளம், கன்னடம், துளுவம் ஒரு 4 குட்டியில போட்டுச்சு. அந்த அது சான்ஸ்கிரிட்டுங்கிற அந்த கணவன் மாதிரி அது கூட சேர்ந்ததுனால வந்த வினைகள் தான் இது. மணிப்பரவலா முறை அது, ரைட்டு. அப்போ வந்து ஒன்னு குட்டி போட்டு பெரிய நிலப்பரப்ப ஒன்னொன்னா பிரிச்சு வச்சாச்சு இல்ல? பிரிச்செல்லாம் வைக்கல. அந்தந்த மக்களுக்கு அதாவது இப்ப நீங்க பேசாதீங்க. அந்த காலத்துல வந்து மக்கள் கூட்டம் கூட்டமா வாழ்ந்துகிட்டு இருந்தானு. குடிசைகளை போட்டுக்கிட்டு இருந்தான், மாடு பிடிச்சான், ஆடை பிடிச்சான், வேட்டைக்கு போனான், விவசாயம் பண்ணான். இந்த மாதிரி ஒரு குழுக்களா வாழ்ந்த காலம். அது குழுக்களா வாழ்ந்த காலம் கொஞ்சம் கொஞ்சமா நாகரிகம் ஆக ஆக அது அப்படியே அந்த குழுக்கள், எந்த குழுக்கள் எப்படி என்ன மொழி பேசுனாங்களோ அந்த குழுக்கள் அப்படி போச்சு. இங்கிட்ட ஒரு குழும்பம் வந்துச்சு, இப்படி இந்த மாதிரி. ரைட்டு. அப்போ பெரும்பான்மையான குழுக்கள் வந்து இப்போ ஆந்திரான்னு போச்சு. அதில் வந்து ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு தனி போகஷன் கொடுக்கணும் தெலுங்கானா மாற்றிக்கிட்டாங்க. இப்போ மாற்றிக்கிட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம் கேட்டிங்கன்னா, ஐயாவே சொல்கிறாரு, அப்போ அந்த நாயுடு என்ற பேர் வந்து பூர்வகுடியாதவங்க வந்து ஆந்திரர்கள், தெலுங்கர்கள் அப்படின்றத நம்ம அவரே ஒத்துக்கிறாரு. நான் என்ன கேட்குறேன் கேட்டிங்கன்னா, அவரவர்களுக்குன்ற நிலப்பரப்பு போட்டி ஆரம்பத்தில் தான் பேசிட்டு இருக்கோம். நிலப்பரப்பு ஒதுக்கியாச்சு இல்லை, நீங்கள் இருங்க வாழுங்க, மற்ற மாநிலத்திலேருந்து வாழுங்க. ஏன்னா இந்திய தேசியம் பேசுகிறவர்கள்ட்ட வந்து நம்ம வந்து தமிழ் தேசியம் பியூரா பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இருங்க, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும்போது எங்களை ஆளுவதற்கான நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம போன இன்னும் அதான் பேசிட்டு இருந்தோம், புரியுங்களா? அதில் இடையூறு செய்யக்கூடாதுன்றதான் எங்களோட தமிழ் தேசிய சித்தாந்தமும் தத்துவம் அதுதான். இப்போ வந்து ரெண்டுத்தையும் கலந்து போடுவோம் போது தான் விஜய் மேலே நமக்கு ஒரு விமர்சனம் வருது. திராவிடத்தின் மீது ஏன் விமர்சனம் வருதுன்னா, காலத்துக்கும் இவர்கள் வந்து மொழி சிறுபான்மையாக இருக்கிற இந்த நிலப்பரப்பில் வந்து ஆட்சிமை கைப்பற்றுவதற்கான பல சூழ்ச்சிகள். இப்போ வர தெளிவாக வந்து காமாட்சி நாயுடுன்னு வச்சிருக்கிறாரு, புரியுதுங்களா? இதில் வந்து இப்போ ஆமாம், வேற வந்து இப்போ தெலுங்கை தாய்மையாக கொண்டவர்கள் எத்தனை பேர், கிட்டத்தட்ட ஒரு 18-19 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அவங்கெல்லாம் தூய தமிழ் பேர் வச்சிருப்பாங்க. கண்டுபிடிக்க முடியாது. காரணம் என்ன கேட்டினா, இந்த நிலப்பரப்பை, இந்த மக்களை மொழி சிறுபான்மையை ஆளுவதற்கான ஒரு குறுகிய நோக்கு தான் அது. அப்படிதான் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் கடந்து போய் தான் நம்ம தமிழ் தேசியம் உயிர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி. வணக்கம்.